12ஆம் வகுப்பு வேதியியல்ல பி தொகுதி தனிமங்கள் 2 இதில் ஏற்கனவே 2 பார்ட்டு பார்த்துருக்கோம். இது 3வது பார்ட்டு. கடைசியாக நம்ம போரிக் அமிலத்துடைய பண்புகளில் முக்கியமான வினாக்களை பார்த்து முடித்தோம். அடுத்த பகுதி நமக்கு டைபோரேன். டைபோரேனை எப்படி தயாரிக்கலாம்? ஆல்கேன் CnHTN+2 பொது வாய்ப்பாடு தெரியும். அதுபோல போரேனுக்கு வாய்ப்பாடுகள் உண்டு. போரேன்னா போரானுடைய ஹைட்ரைடுகள். எப்படி கார்பனுடைய ஹைட்ரைடு வந்து ஆல்கேன் ஆல்கின் ஆல்கைன் இருக்கோ அது போல போரானுடைய ஹைட்ரைடுகள் தான் போரேன்கள் அப்படின்னு சொல்ல போறோம். இது பொதுவான வாய்ப்பாடா இங்க நம்ம ஃபாலோ பண்ணி வரக்கூடியது. நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நிறைய வகைகள் இருக்கு. அதுல CnHTN+2 போன்ற N வந்து 2ன்னு போடுங்க. அப்போ B2 N 2ன்னு போட்டா H6 வரும். இப்போ C2H6 ஈத்தேனை போல இங்க B2H6 டைபோரேன் இருக்கு. அந்த டைபோரேன்ல இருந்து தான் நம்ம அமோனியாவுடன் வினைபுரிய செய்து இன்ஆர்கானிக் பென்சீன் கனிம பென்சீனை நம்ம தயாரிச்சிருக்கோம். போன வீடியோவில் கடைசி வினாவா பார்த்துருக்கோம். B3N3H6. லெசன் நம்பர் 11ல அதாவது ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ், ஹைட்ராக்சில் காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ்ல கூட ஹைட்ரோபோரேஷன் ஒரு கொஸ்டின் இருக்கு. நீட்ல நிறைய முறை இந்த கான்செப்ட் ஹைட்ரோபோரேனேஷன் கான்செப்ட்ல நீட்ல கொஸ்டின் வந்திருக்கு. என்ன ஆல்கஹால் தயாரிக்கிறோம், என்ன ரூலை ஃபாலோ பண்ணி கிடைக்குது அப்படின்றது இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ஸோ டைபோரேன் ஆட்ஸ் டு அல்கின் in ether solvent at room temperature to form trialkyl borane அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷன் ரியாக்ஷன் நடக்குது. அங்கே பாருங்க, ஆல்கின் CH3 CH டபுள் பாண்ட் CH2 புக்கில் வந்து பொதுவாக ஜென்ரல் இருக்கும். இங்கே நான் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துட்டேன். 11th லெசன் ஓரியன்டரில் எடுத்திருக்கேன். ப்ரொப்பீன் எடுத்துருக்கேன். இதோ கூட டைபோரேனை சேர்த்துருக்கேன். அப்போ டைபோரேனை சேர்த்து வினைபுரிய செய்தால் அந்த இரட்டை பிணைப்பு உடைக்கப்பட்டு CHன்னு இருக்கு பாருங்க, அதுக்கு ஒரு H சேரும். வெளிப்பகுதியில் போரான் சேரும். போரான் வந்து டைபோரேன் B2H6, அதை பாதி எடுத்தீங்கன்னா BH3. அப்போ போரான் ரைட் சைடில் சேரும் போது 3 ஆல்கின். இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னா நான் இப்படி எழுதலாம்னு நினைக்கிறேன். CH டபுள் பாண்ட் CH புத்தகத்தில் இப்படி தான் இருக்கும். நான் அதையே எடுத்துக்கிறேன். R இதான் ஆல்கின். புத்தகத்தில் கொடுத்துருக்க ஆல்கின் இதுதாங்க. இது மாதிரி நான் 3 முறை எழுதிக்கிறேன் பாருங்க. R CH டபுள் பாண்ட் CH R CH டபுள் பாண்ட் CH R. இதை யாரா கூட வினைபுரிய செய்கிறீங்க? டைபோரேனா கூட வினைபுரிய செய்கிறீங்க. டைபோரேனை நான் டைபோரேனை எடுத்துக்க போகிறதுல BH3 தான் நான் எடுத்துக்க போகிறேன். அதில் பாதி. இப்போ என்ன செய்யணும்னா அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும். அடிஷன் ரியாக்ஷன் புரியுதா பாரு. இந்த H இங்கே வந்து சேரணும், இந்த H இங்கே வந்து சேரணும், இந்த H இந்த இடத்துல வந்து சேரணும். அப்போ B எங்க சேரும் அப்படின்னா இந்த இடத்துல, இந்த இடத்துல, இந்த இடத்துல. ஸோ அப்போ 3க்கு தனித்தனியாக தேருமா? இல்லை, 3 மூலக்கூறு இதை போட்டு பிராக்கெட் போட்டு பின்னு வெளியே எழுதிடலாம். அப்போ த்ரைஸ் B அப்படின்னு வரும். என்ன ப்ராடக்ட் வரும் யோசிச்சு பாருங்க. எழுதிடலாமா? இப்போ எழுதிடலாம். அப்படின்னா நான் ரெட்டில் எழுதுறேன் பாரு. RCH2. என்ன Hன்றது H2? ஆமாம், அங்கே H சேர்த்துருக்கோம்ல. அப்போ H2 சிங்கிள் பாண்ட் CH R. அதுதான் எழுதியிருக்கேன் பாருங்க. இங்கே பாரு, R இந்த Rன்னு எழுதிட்டேன். இங்கே H சேர்த்தனால CH2 எழுதிட்டோம். அப்புறமா சிங்கிள் பாண்ட் CH எழுதிட்டோம். அதுக்கடுத்து இந்த R எழுதிட்டோம். இப்போ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இது மாதிரி 3
1 2 3 இருக்கு, 3 இருக்கு. வெளியே என்ன இருக்கு? பி இருக்கு. ஸோ இதுதான் ப்ராடக்ட். இப்படிதான் புத்தகத்துல இருக்கும். இப்போ டைபோரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இத இப்போ BH3க்கு நான் 3 ஆல்கின் எழுதுனேன். B2H6னா நமக்கு 6 ஆல்கின் தேவைப்பட்டிருக்கும். ஸோ அதனால தான் இங்க ஈக்குவேஷன்ல 6 ஆல்கினை டைபோரேனா கூட வினை புரிய வைக்கிறேன். எனக்கு இது மாதிரி கிடைக்குது. எத்தனை கிடைக்குது? 2 கிடைக்குது. சரி, இந்த ஒரு ஸ்டெப்போட நம்ம 2வது பாடத்துல புத்தகத்துல முடிச்சிருப்போம். அதுவும் நான் எழுதுன மாதிரி பொதுவா கொடுத்துருப்பான். ட்ரை ஆல்கைல் போரேன் ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் திஸ் ரியாக்ஷன் இஸ் நோன் அஸ் ஹைட்ரோபோரனேஷன். பட் இதனுடைய அப்ளிகேஷன் என்னன்னா, இதை ஃபர்தரா ஹைட்ராலிசிஸ் செஞ்சீங்கன்னா H2O2 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிரேக்கப் நடக்கும். எந்த இடத்துல? அந்த த்ரைஸ் இருக்கிற இடத்துலையும் பிலையும். அதாவது இப்படி பிராக்கெட் இருக்கு, சரியா? இங்க பி இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஹைட்ராலிசிஸ் நடக்கும். இப்படி உடையும். இங்க OH சேர்ப்போம், இங்கேயும் OH சேர்ப்போம். இது H2O2 இப்படிதான் பிரியும். அப்ப இந்த பக்கம் இங்க என்ன இருக்கோ அதோட கூட OH சேரும். இந்த பக்கம் என்ன இருக்கு? பி, அதோட கூட OH சேரும். எத்தனை சேரும்? நம்ம 3 மூலக்கூறை பயன்படுத்துறோம். அப்போ இங்க 3 மூலக்கூறு இருக்கு. அப்போ 3 மூலக்கூறா கூட OH சேர்ந்தா 3 ஆல்கஹால் கிடைக்கும். அதான் ப்ராடக்ட். அப்ப அந்த பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கு? இங்க என்ன இருக்கு? CH3 CH2 CH2 இருக்கு. அப்ப CH3 CH2 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 OH, CH3 CH2 CH2 OH. ப்ரொப்பன் 1 ஆல் கிடைக்கும். ஓரணி ஆல்கஹால் கிடைக்கும். கூட போரானா கூட இந்த பக்கம் 3 OH சேர்த்தீங்கன்னா தட் இஸ் போரிக் ஆசிட், BOH thrice. இவ்வளவுதான் ஈக்குவேஷன் எழுதிடலாம். இதுல ஓவரால் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, ஸோ ஓவரால் தெரிஞ்சுக்கணும் சார்னா, அந்த ஆல்கீனுக்கும் இந்த ஆல்கீன் நான் எழுதட்டுமா? CH3 CH டபுள் பாண்ட் CH2 இது இருக்கு. நீட்ல கேட்குற கொஸ்டின் இதுதான். இதுக்கு நீங்க H2O சேர்க்குறீங்க. மார்க்கோனிக் விதிப்படி H எங்க சேரணும், OH எங்க சேரணும்ன்றது நம்ம பேசியிருக்கோம். நீரேற்றம் மார்க்கோனிக் விதிப்படி இது ஆன்டி மார்க்கோனிக் ரூலை ஃபாலோ பண்ணும். ஆன்டி மார்க்கோனிக் ரூல்னா H இங்க சேரணும், OH இங்க சேரணும், அவ்வளவுதான். மார்க்கோனிக் விதினா என்னது? H வந்து அதிகமா H இருக்கிற கார்பன்ல சேரணும். மார்க் நல்லா நான் வச்சுக்க. H adds to carbon which carries more number of hydrogen. யாரு? மார்க்கோனிக் ரூல் சொல்றாங்க. ஆனா ஆன்டி மார்க்கோனிக் ரூல்ல H வந்து குறைவா H இருக்கிற கார்பன்ல சேரணும். அப்ப குறைவா H எங்க? இதுல ஒரு H, இதுல 2 H. அப்ப இங்க சேரத்தான் ஆன்டி மார்க்கோனிக் ரூல். அப்ப ஆன்டி மார்க்கோனிக் அடிஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் இதுதான். எது? இந்த இடத்துல H சேர்ந்தா என்ன இருக்கும்? CH3 CH2 சிங்கிள் பாண்ட் CH2 OH. இப்போ புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஹைட்ரோபோரனேஷன் கொடுத்து டவுட் வராதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஆல்கீன் adds to diborane to form a trialkyl borane which is known as hydroboronation reaction. ஜெனரல் எழுதினாலும் ஓகே, ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள் எழுதினாலும் ஓகே. அதில் ட்ரைஆல்கைல் போரேன் கிடைக்குது. அது மேற்கொண்டு H2O2 வினைப்புரி செய்யும் போது ஆல்கஹாலும் போரிக் அமிலமும் கிடைக்கிறது. சரி, அடுத்தது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இந்த 16வது கொஸ்டின் வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன். ரொம்ப ஈஸி. டைபோரேனுடைய ஃபார்முலா என்னது? B2H6. அங்க ஸ்ட்ரக்சர் எப்படி கொடுத்துருக்கோம் பாருங்க. BB 2 இருக்கு. வெளிப்புறமாக ஒவ்வொரு போரானுக்கும் 2 பக்கம் 2 ஹைட்ரஜன் இருக்கு. இந்த 2 போரானை இணைக்கிற மாதிரி ஒரு பாலமா 2 ஹைட்ரஜன் இருக்கு. சரி, இப்போ படம் வரையத்துக்கு ஒரு மார்க். இந்த படத்தை பத்தி ஒரு 4 லைன் எழுதுனீங்கன்னா 4 மார்க். இவ்வளவுதான். சரி, சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்க. இப்ப டெர்மினல் அப்படின்னா என்னது? முனை அப்படின்றது தான் தமிழ்ல முனைய பகுதி. அப்போ 4 முனைய பகுதி இருக்கு. இது போரானுக்கு வெளிப்புறமா 4 இருக்கு பாரு. ஒவ்வொரு போரானுக்கு 2 H வெளிப்புறமா இருக்கு. டெர்மினல் BHன்னு கிரீன் கலர்ல ஏரோ போட்டு இருக்கு. அப்போ
அதை ஒரு பாயிண்ட்ல சொல்லலாம். இல்லைன்னா நான் இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இது ஒரு BH2, இது ஒரு BH2. 2 BH2 தொகுதிகள் 2 பால் ஹைட்ரஜனாக, அங்க என்ன எழுதியிருக்கு இங்கிலீஷ்ல பிரிட்ஜ்டு பாண்டுன்னு கொடுத்துருக்காங்களா. பிரிட்ஜ் அப்படின்னா பாலம். அப்போ பிரிட்ஜ்டு ஹைட்ரஜனால இணைக்கப்பட்டிருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். 2 BH2 யூனிட்ஸ் ஆர் லிங்க்டு பை 2 பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸ் எழுதிடலாம் சார். சரி, போரானுக்கு உனக்கு எலக்ட்ரான் அமைப்பு எழுதியிருப்போம். 1s2 2s2 2p1. அப்போ ஒரு போரானுக்கு வெளிக்கூட்டுல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 3 எலக்ட்ரான் இருக்கு. டைபோரன்ல எத்தனை போரான் இருக்கு? 2 போரான் இருக்கு. அப்போ 2 3 6 எலக்ட்ரான். எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 6 ஹைட்ரஜன் இருக்கு. ஹைட்ரஜனுக்கு அணு எண் 1, எலக்ட்ரான் அமைப்பு 1s1. அப்போ 6 1 6. அப்போ போரானுக்கு 6 எலக்ட்ரான், ஹைட்ரஜனுக்கு 6 எலக்ட்ரான், மொத்தமா 12 எலக்ட்ரான் இருக்கு. அது ஒரு பாயிண்ட். எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 12 வேலன்ஸ் எலக்ட்ரான். எத்தனை பாண்ட்ஸ் இருக்கு? ஆக்சுவலா 8 BH பாண்ட். இப்போ நான் வட்டமிட்டு காட்டுறதுல 4 இருக்கு. இன்னும் வட்டமிட்டு காட்டணுமா அப்படின்னா அடுத்த வட்டமிட்டு இதோ ஒரு BH, இதோ ஒரு BH, இதோ ஒரு BH, இதோ ஒரு BH. மொத்தமாக 8 பிணைப்புகள் இருக்கத்தான். 8 கோடு 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8 BH அந்த வார்த்தை அதுதான். பட் உண்மையிலே இருக்கிறது 12 எலக்ட்ரான் தான். நீங்க 12th படிக்கிறீங்க, 12 எலக்ட்ரான்ஸ். அப்போ 2 பாயிண்ட் வந்துடுச்சுங்க. இப்போ அடுத்தது எத்தனை டெர்மினல் இருக்கு, எத்தனை பிரிட்ஜ் இருக்கு, என்ன ஹைபிரிடைசேஷன் இருக்கு? போரான் it is in sp3 hybridization. Hybridization of boron in diborane 1 markல கேட்கலாம். sp3. Hybridization of boron in diborane is sp3. அப்ப sp3 என கலப்புல இருக்கு. போரான் வந்து sp3 என கலப்புல இருக்கு. எத்தனை முனைய பிணைப்பு இருக்கு? 4 முனைய BH பிணைப்பு இருக்கு. There are 4 terminal BH bonds, that is 2 centered 2 electron. ஒவ்வொரு பிணைப்பிலையும் 2 எலக்ட்ரான்கள் பங்கேற்குது. BH என்ற 2 அணுக்கள் ஈடுபடுது. அப்ப இருமைய 2 எலக்ட்ரான் பிணைப்பு அதுன்னு சொல்றோம். அது மாதிரி எத்தனை இருக்கு? 4 முனைய பிணைப்புகள் இருக்கு. அதுதான் ஒரு பாயிண்ட்ல கொடுத்துருக்கு. அந்த பாயிண்ட் இதுதான். There are 4 terminal BH bonds. அதாவது என்ன பாண்டு? 2 centered 2 electron பாண்டு. அதுக்கு அடுத்துதான் இந்த பகுதி. இந்த ஒன்று மட்டும் நான் வரைஞ்சு காட்டுறேன். இது மேல் பக்கம் மட்டும் வரைஞ்சிருக்கேன். BHB. இதே மாதிரி கீழ்ப்பக்கம் வேற ஒரு கலர்ல வரைஞ்சிடலாம். அப்பதான் உங்களுக்கு புரியும். BHB. நான் வரைஞ்சிருக்கிறது இந்த வளைவான அமைப்பை வரைஞ்சிருக்கேன். வாழைப்பழம், இந்த பச்சை வாழைப்பழம் வளைவான அமைப்பு வரும், அது மாதிரி. அப்போ there are 2 BHB banana bond, வாழைப்பழ பிணைப்புன்னு சொல்லுவாங்க. இதுல அந்த நான் வரைஞ்சிருக்கிறதுல எத்தனை அணுக்கள் இருக்கு பாரு? 3 அணுக்கள் இருக்கு. BHB 3 அணுக்கள். அப்ப 3 சென்டர். ஆனா 2 எலக்ட்ரான் தான் பிணைப்புல இருக்கு. அப்ப 2 பிணைப்புனா 4 எலக்ட்ரான் இருக்கணும். இல்ல, 2 எலக்ட்ரான் தான் அங்க இருக்கு. சஃபிஷியண்டா நமக்கு இல்ல. யூஸ்வலா போரான் காம்பவுண்ட் ஃபார்ம்ஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்ட் நம்ம படிச்சிருப்போம். ஸோ டைபோரேட்ல இங்க இன்சஃபிஷியன்ட் எலக்ட்ரான் இருக்கிறது தெரியும். ஸோ இங்க 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட், இது மாதிரி 2 இருக்கு. இது ஒரு புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் இருக்கு, மறந்துடாதீங்க. இந்த வாழைப்பழ பிணைப்புல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? ஒரு பிணைப்புல 2 எலக்ட்ரான்மா, மொத்தமா 4 எலக்ட்ரான்கள் தான் இருக்கு. அப்போ எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரான் இருக்கு அப்படின்றது நான் திரும்ப கொடுத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது 1 மார்க்ல வருது அல்லவா. இங்க 2 எலக்ட்ரான் இருக்கு, இங்க 2 எலக்ட்ரான் இருக்கு, இந்த இடத்துல 2 எலக்ட்ரான் இருக்கு, இந்த இடத்துல 2 எலக்ட்ரான் இருக்கு, இங்க 2 எலக்ட்ரான் இருக்கு, புத்தகத்துல இங்க 2 எலக்ட்ரான் இருக்கு. மாணவர்களே, மொத்தமாக 12 இணைதிறன் எலக்ட்ரான்கள் தான் உள்ளது. ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. There are 12 valence electrons in diborane, boron in sp3 hybridization, 2 BH2 units are linked by 2 bridged hydrogen. There are 4 terminal BH bonds and 2 BHB banana bond அப்படின்ற விஷயத்த சொல்லி படம் வரைங்க.
இதுல 1 மார்க் கொஸ்டினா கேட்கறது என்னன்னா, பிரிட்ஜ், அதாவது பிரிட்ஜ்னா பாலப்பிணைப்புல எத்தனை எலக்ட்ரான்கள் ஈடுபடுகின்றன. நான் சென்டர்ல என்ன எழுதியிருக்கேன், இங்க 2 இங்க 2 மொத்தமா 4 என்பதை மறந்துடாதீங்க. எத்தனை வாழைப்பழ பிணைப்பு இருக்கு, எத்தனை பாலப்பிணைப்பு இருக்கு, 2. கொஸ்டின் என்ன கேட்கறான்னு பாத்தீங்க. how many bridge bonds in diborane அப்படின்னா there are 2. how many electrons involved in a bridged bond, there is a banana bond அப்படின்னா 4. கொஸ்டின் என்ன கேட்கறான்னு புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் எழுதுங்க. ஸோ அடுத்த பகுதி போயிடலாம். யூசஸ் ஆஃப் டைபோரேன் ஈஸியாக எழுதிட்டு போயிடலாங்க. போரான் டைபோரேன்ல ஹைட்ரஜன் இருக்கு, ஹைட்ரஜன் கொடுக்கறது எல்லாமே ரெடியூசிங் ஏஜென்ட், அவ்வளோதான். அப்போ ரெடியூசிங் ஏஜென்ட் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபியூலு, ஹை எனர்ஜி ஃபியூலு. அப்போ ஃபியூலாக இருக்குதுன்னா அது வெல்டிங் வைக்கிறதுக்கு டார்ச்சஸும் யூஸ் பண்ணலாம், யூஸ்ட் இன் வெல்டிங் டார்ச்சஸ். அடுத்தது நம்ம அடுத்த காம்பவுண்ட் வந்துடுறோம், அலுமினியம். ஸோ அலுமினியத்தில் AlCl3. AlCl3 என்னவா பயன்படுது, AlCl3 எப்படி தயாரிக்கிறோம். போரானுடைய காம்பவுண்ட்ஸ் முடிஞ்சது. அடுத்தது போரான் குடும்பத்தில் அலுமினியம் வராங்க. அலுமினியத்துடைய காம்பவுண்டு முக்கியமாக 2 பேரை பார்க்க போகிறோம். அலுமினியத்துடைய குளோரைடு, அதுக்கடுத்து பொட்டாஷாலம். இப்போ அலுமினியத்துடைய குளோரைடு AlCl3 எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், வாட் இஸ் மெக்காஃபி ப்ராசஸ், முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின். எப்படி தயாரிக்கிறோம், இதை ஒரு ரைமிங்காக வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் ஈஸியாக எழுத போகிறீங்க. அலுமினா ஈட்டட் வித் கோக்ளோரின், அலுமினா ஈட்டட் வித் கோக்ளோரின். அப்போ நான் ஈக்குவேஷனை இப்படி எழுதிட்டு போயிடலாம். அலுமினா என்ன ஃபார்முலா, Al2O3. இதை என்ன செய்ய போறீங்க, கோக்குனா என்ன, கார்பன். அது யாரை கூட வினைப்புரிய, குளோரினா கூட. ஸோ இதுதான் ரைமிங். அதாவது ரியாக்டன்ட் என்ன ஞாபகம் வச்சுருக்கு, மெக்காஃபி அப்படின்னா மெக்காஃபி அலுமினா ஈட்டட் வித் கோக்ளோரின். தூக்கத்தில் கேட்டால் கூட சொல்லணும், மெக்காஃபி அலுமினா ஈட்டட் வித் கோக்ளோரின். சரி, என்ன நடக்கும், இந்த கார்பன் இதெல்லாம் வெப்பப்படுத்திங்கன்னா கார்பன் வந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறணும். அப்போ இங்கே ஒற்றைப்படையாக இருக்கிறதுனால இதை ரெட்டைப்படையாக எடுத்துங்க. சரியா, ரெட்டைப்படையாக எடுத்தீங்கன்னா அப்போ 3 2 6, அப்போ 6 ஆக்சிஜன் 3 கார்பன் போட்டிங்கன்னா ஒவ்வொரு கார்பனுக்கும் 2 ஆக்சிஜன் சேர்ந்து 3 கார்பன் டை ஆக்சைடு நீங்கிடும் முதல்ல. அப்போ அது போயிடுச்சு. அப்போ அலுமினியம் குளோரினா கூட சேர்ந்து AlCl3 கொடுத்துரும். எத்தனை கிடைக்கும், இங்கே எத்தனை அலுமினியம் இருக்கு, 2 2 4, அப்போ 4 போட்டுங்க. அப்போ இப்போ நாமும் 12 குளோரின் வரணும். அப்போ இங்கே 6 போட்டிங்கன்னா சமம் ஆகிடும். ஸோ இதுதான் வினையை அங்கே கொடுத்துருக்கான். அப்போ 2Al2O3 + 3 கார்பன் + 6Cl2 gives 4AlCl3 + 3CO2. வாட் இஸ் மெக்காஃபி ப்ராசஸ் கேட்கலாம். அடுத்து அதனுடைய யூஸ் என்ன, அன்ஹைட்ரஸ் AlCl3 எங்கே யூஸ் பண்ணியிருக்கோன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 11th 12th ரெண்டுத்துலையுமே இருக்கு, ஃபிடல் கிராஃப்ட் ரியாக்ஷனில். அப்போது 1 மார்க் கொஸ்டின், ஃபிடல் கிராஃப்ட் கேட்டலிஸ்ட். அன்ஹைட்ரஸ் AlCl3 வந்து ஃபிடல் கிராஃப்ட் கேட்டலிஸ்ட். செகண்ட் வந்து பெட்ரோல் ரெஃபைனரிஸில் இது யூஸ் ஆகுது, மேனுஃபேக்சரிங் ஆஃப் பெட்ரோல் அந்த இடத்துல இது யூஸ் ஆகுது. பை கிராக்கிங் த மினரல் ஆயில் அப்படின்றது கொடுத்துருக்கான். 2 பயன்கள் எழுதுனா 2 மார்க் அடிச்சிடும். சரி, அடுத்துதான் பொட்டாஷ் படிகாரம். பொட்டாஷ் படிகாரம் எவ்வாறு தயாரிக்கப்படுது, முதல்ல இது 1 மார்க் கொஸ்டினா. பொட்டாஷ் படிகாரம்னா என்ன, பொட்டாஷ் படிகாரம் எதுலேருந்து தயாரிக்காங்க அப்படின்றது 1 மார்க் கொஸ்டினா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பார்த்துருக்குமா அப்படின்னா, நீங்கள் வீட்டில் வாசப்படியில் ஒரு வெள்ளைக்கல் டிஸ்ட்ரிக் வச்சுருப்பாங்க, அந்த வெள்ளைக்கல் பொட்டாஷ் படிகாரம் தான். பொட்டாஷ் படிகாரம் சிலர் வந்து தண்ணி தொட்டிகளில் போட்டு வச்சுருப்பாங்க, பாசை பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக. பாசை பிடிக்கக்கூடாது, அதில் கிருமிகள் வளரக்கூடாது, தண்ணி சுத்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரனா பயன்கள். பொட்டாஷ் படிகாரத்துடைய கரைசல் வந்து அடிப்பட்ட இடத்துல வச்சோம்னா, பொட்டாஷ் படிகாரத்துடைய நீர் கரைசலை வச்சா கூட அது அந்த ரத்தத்தை கட்டி போட வச்சிரும். நீங்கள் ஆடு அடக்கும் போது ரத்தத்தை பிடிப்பாங்க, அப்போ கொஞ்சம் உப்பு போட்டு ரத்தத்தை பிடிப்பாங்க. உப்பு என்ன செய்யும்னா உடனடியாக ரத்தத்தை கட்டி போட செஞ்சிடும். ரத்தத்தை கட்டி போட செஞ்சிச்சுன்னா ரத்தம் மேற்கொண்டு
வெளிவராது. எப்போ அடிபட்டு எனக்கு ரத்தம் வருது அப்படின்னு சொன்னேன்னா அந்த இடத்துல நான் இந்த பொட்டாஷ் படிகாரத்தை வச்சுட்டேன்னா மேற்கொண்டு ரத்தம் ப்ளீட் ஆகாது. அப்போ அரஸ்ட் ப்ளீடிங்ல யூஸ் ஆகுது. இப்போ நான் இப்பயே சொல்லிட்டேன், அடுத்த போஸ்ட்ல தான் இருக்கும், அடுத்த வீடியோல தான் நம்ம அதை கொடுக்க போறோம். இப்பயே சொல்லிடுறோம். பொட்டாஷ் படிகாரம் இன்ட்ரடக்ஷன். பொட்டாஷ் படிகாரம் அதை எதுல இருந்து தயாரிக்கிறீங்க? ஆலம் ஸ்டோன்ல இருந்து தயாரிக்கிறோம். ஆலம் ஸ்டோனுடைய ஃபார்முலா என்ன? அப்போ பொட்டாஷ் ஆலம் இஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் ஆலம் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆலம் ஸ்டோனுடைய ஃபார்முலா இங்க கொடுத்துருக்காங்க. அதாவது பொட்டாஷ் படிகாரத்துடைய ஃபார்முலா எங்க இருக்கு? இதோ இருக்கு. பொட்டாஷ் படிகாரம் இதுவும் சிமிலர், ஒரே ஒரு ஸ்மால் டிஃபரன்ஸ் தான். என்ன பாருங்க, ஆரம்பிக்கிறது சேம், K2SO4 K2SO4, Al2SO4 thrice Al2SO4 thrice. அதுக்கு அடுத்து அந்த ஆலம் ஸ்டோன்ல .4AlOH thrice இருக்கும். ப்ராடக்ட் அந்த பொட்டாஷ் ஆலத்துல .24H2 இருக்கும். நான் 2 டிக் பண்ணியிருக்கிற இடத்துல ஏரோ போட்டிருக்கிற இடத்துல இது இருக்கக்கூடிய விஷயம் இதுதான். சரி, பொட்டாஷ் படிகாரத்தை எப்படி தயாரிக்கிறீங்க அப்படின்னா புக்கில் சென்டென்ஸாக கொடுத்துருப்பான், ப்ளஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பான். உங்களுக்கு ஈக்குவேஷனே ஈஸியாக இருக்குன்றதால நான் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். இப்போ நான் டிக் பண்ணதும் ஏரோ போட்டதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது ரியாக்டன்ட்டு, அது ஃபைனல் ப்ராடக்ட். இப்போ என்ன செய்ய போறேன்னா, இப்போ அந்த AlOH thriceன்னு இருக்கு பாரு, அது வந்து காரம். அது என்னவா மாற்றணும்னா சால்ட்டாக மாற்றணும். உங்களுக்கு பேசிக்காக என்னன்னா காரங்கள் அமிலத்துடன் சேர்ந்து உப்பும் நீரும் தரும். நமக்கு தேவை நீர் தேவை. இந்த காரப்பகுதி என்னவா மாற்றணும்? உப்பை மாற்றணும், சல்ஃபேட்டா. அப்போ அங்கே புக்கில் தான் கொடுத்துருப்பான். ஸோ ஆலம் ஸ்டோன் இஸ் ஃபைன்லி பவுடர்ட் அண்ட் தென் இட் இஸ் பாயில்டு வித் சல்ஃபூரிக் ஆசிட், டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட். அப்படி ட்ரீட் பண்ணும்போது அலுமினியம் ஹைட்ராக்சைடு பார்ட் எங்க நான் அங்கே டிக் பண்ண இடத்துல இருக்கு பாருங்க, அண்டர்லைன் பண்ணி காட்டிடுறேன். அலுமினியம் ஹைட்ராக்சைடு பார்ட் எதை இது வந்து நம்ம சல்ஃபூரிக் ஆசிடா கூட சேர்த்து ட்ரீட் பண்ணீங்கன்னா அது என்னவா மாறுதுன்னா அலுமினியம் சல்ஃபேட்டா மாறுது. உனக்கு பேசிக்கா இப்போ நான் சிம்பிளானது எழுதுறேன். NaOH HCl கூட ட்ரீட் பண்ணீங்கன்னா இங்க ஒரு H2O போயிட்டு என்ன கிடைக்கும்? NaCl கிடைக்கும் சார், தெரியும். அது போல இங்க அலுமினியம் ஹைட்ராக்சைடை நான் இதுல எழுதி காட்ட முடியாது. அலுமினியம் ஹைட்ராக்சைடை நீங்க சல்ஃபூரிக் ஆசிடா கூட சேர்த்தீங்கன்னா அலுமினியம் சல்ஃபேட்ன்ற சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கும். அதுல எத்தனை OH இருக்கு நல்லா கவனிங்க. 4 அலுமினியம் ஹைட்ராக்சைடு இருக்கு. அப்போ நாமும் 12 OH இருக்கு. அப்போ 12னா 6 H2SO4 எழுதுங்க. 6, ஏன்னா ஒவ்வொரு H2SO4ல 2 H கொடுக்கும். அப்போ 6 2 12, அப்போ 12 நீர் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன் உன்னால எழுத முடியாதா? அப்போ K2SO4 plus Al2SO4 thrice plus 12H2O அந்த ஈக்குவேஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி, அடுத்ததா அதை அப்படியே மேலே தூக்கி திரும்ப எழுதுறீங்க. K2SO4 plus Al2SO4 thrice plus அங்கே 12H2ஓக்கு பதிலாக நீங்கள் 24H2 எழுதி ரைட் சைடில் என்ன பண்ணணும்? டாட் வச்சு எழுதணும். இங்கே ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருக்கு, ரைட் சைடில் என்ன வச்சு எழுதணும்? டாட் வச்சு எழுதணும். ஏன்னா இது ஒரு இரட்டை உப்பு. இரட்டை உப்புனா என்ன? 2 எளிய உப்புக்கள் இருக்கும். அதே நேரத்தில் இது நீர் மூலக்கூறுகளை கொண்டு இருக்கு. படிக நீர் மூலக்கூறுகளை கொண்டு இருக்கு. எத்தனை 24 நீர் மூலக்கூறுகளை கொண்டு இருக்கு. ஸோ அதை டாட் வச்சு எழுதுவோம். ஏற்கனவே இந்த பாடம் நடத்தும் போது போராக்ஸுக்கு Na2B4O7 டாட் 10H2 எழுதியிருக்கோம். அப்போ இங்க டாட் 24H2 இது இரட்டை உப்பு உதாரணம். சரி, ஸோ இந்த போஸ்டர்ல இது வரைக்கும் நம்ம டோட்டலா 20 கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கோம், 3 போஸ்டரும் சேர்த்து.